10 நிமிஷம் தான் அதில் பேசிகிட்டு இருந்தார் அந்த கூட்டத்தில். உடனே ஒரு செருப்பு வந்து விழுகுது. அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்து எதுவுமே சொல்லலை. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசலில் சுமார் 41 பேர் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள். அதில் 10 குழந்தைகள், 18 பெண்கள், 13 பேர் ஆண்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன. அதோடு இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வலியை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது எந்த எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் 41 பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன். அதுவும் அவர்கள் அவைக்கு பொழுது நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன். இதெல்லாம் நடந்த சம்பவம் தான், புதுசாக நான் எதுவுமே சொல்லலை. அதோடு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் 4 மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், அதுபடுத்து திருவாரூர், அதுக்கு பிறகு நாமக்கல், அப்புறம் தான் கரூருக்கு வந்தார். ஏற்கனவே 4 கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார் என்று காவல்துறைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், அரசுக்கும் தெரியும். அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும். அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கலை. அதோடு எவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம். அதுவும் செய்ய இந்த அரசு தவறிவிட்டது. அதோடு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்ட பொழுது தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு சொன்னாங்க. அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். ஆனால் அப்படி 500 பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவல் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவாக தெரியுது. எல்லா ஊடக நபர்களும் நீங்கள் இருக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து தான் அந்த கருத்து சொல்கிறேன். எவ்வளோ பேர் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க? இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகின்ற பொழுது எவ்வளோ காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க? வெளியிலெல்லாம் நிறுத்தினெல்லாம் கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஆனால் பாதுகாப்புக்கு எவ்வளோ பேர் நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது.